தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல 2025 வருடத்திற்கு உண்டான செப்டம்பர் மாத ராசி பலன்கள் அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது தமிழ் வருடத்திற்கு விசுவாவசு வருடம் ஆவணி மாசம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த செப்டம்பர் மாசம் அப்படிங்கிறது பிறகுது. இந்த மாசத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் ஆட்சி பெற்று சிம்ம ராசியில இருக்காரு. 17ஆம் தேதி கன்னிராசிக்கு போக போறாரு. செவ்வாய் கன்னிராசியில இருக்காரு. 14ஆம் தேதி துலா ராசிக்கு போக போறாரு. புதன் சிம்ம ராசியில இருக்காரு. 11ஆம் தேதி கன்னிராசிக்கு போய் ஆட்சியாவும் உச்சமாவும் இருக்க போறாரு. அதோட சுக்கிர பகவான் கடகராசியில இருக்காரு. 14ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போறாரு. குரு பகவான் மிதுன ராசியில இருக்காரு. சனி பகவான் மீன ராசியில வக்ர பயணம் அப்படிங்கறத வேகமா ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது மெதுவா வக்கரமானவர் இப்ப பயணத்தை வேகம் எடுத்திருக்காரு. விஷப்பாம்பு ராகு கும்பத்துல, விஷமற்ற பாம்பு கேது சிம்மத்துல. இந்த கிரகங்களோட நிலை இந்த மாசத்துலயாவது ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா? ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டோம் நாங்க. இப்படியே இருந்தா என்ன பண்றது? ஏதாவது செய்யலாமா? புது திட்டங்கள் தீட்டலாமா? ஏகப்பட்ட செலவு வருது. 10 ரூபா கடன் ஆகி போச்சு. நகை நட்டெல்லாம் கொண்டு அடவு வச்சிருக்கோம். ஏதாவது உருப்படியா நடக்குமான்னு ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க ஜோசியரை அப்படின்னு பலரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பீங்க. உண்மையிலேயே இந்த மாசத்தோட கிரகங்கள் ஓரளவுக்கு எல்லா ராசிக்காரர்களுக்குமே சாதகமா இருக்கு. அப்படிங்கறதால இந்த செப்டம்பர் மாசம் நிச்சயமா உங்களுக்கு நல்லது நடக்கும். சரி, இப்போ உங்களோட ராசிக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கறத பார்ப்போம். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராசியாதிபதி ராசிக்கு 6வது வீட்டுல இருக்காரு. கன்னி ராசியில இருக்காரு. பொதுவாகவே செவ்வாய் கன்னி ராசியில இருக்காரு அப்படின்னா கோபம் பயங்கரமா வரும். உங்களுக்கு ராசிநாதனும் அவர் தான், அஷ்டமாதிபதியும் அவர் தான். அப்ப உங்களுக்கு நல்லதும் செவ்வாயால தான் நடக்கணும், கெட்டதும் செவ்வாயால தான் நடக்கணும். இந்த கோபத்தை நீங்க கொஞ்சம் குறைக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம மேச ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி அப்படிங்கறது ஆடுது. அப்படிங்கறதால கொஞ்சம் ஒதுங்கி தான் இருப்பீங்க. எதுலையுமே நண்பர்களோட பழக்க வழக்கமா இருக்கட்டும், இல்ல பொது வெளியில போறதா இருக்கட்டும், 4 பேர் பார்த்தா எங்கப்பா ஆலைய பார்க்க முடியல, வெளியே வர்றது இல்லையா, வீட்லயே பொதுங்கிட்டியா அப்படிங்கன்னு நம்மளை பார்த்தா 4 பேர் கேள்வி கேட்பாங்க. அந்த அளவுக்கு தான் உண்டு தம்ப வேலை உண்டு அப்படின்னு அடங்கி கிடப்போம். ஏன்னா வெளில போய் என்ன வெட்டி செலவாகுது, தேவையில்லாத பிரச்சனை வருது, ஏன் நமக்கு நம்ம பொழப்பு பார்ப்போம். இருந்த வேலையை கூட விட்டுட்டு சில பேர் புது வேலைக்கு முயற்சி செஞ்சுட்டு இருப்பீங்க. யார்ட்டையும் வெளில சொல்ல மாட்டீங்க. கொஞ்சம் ரகசிய வாழ்க்கை அப்படிங்கறத வாழ்வீங்க. நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கறதே 4 பேத்துக்கு தெரியாது. ஏதோ செஞ்சுக்கிட்டு வெளில சொல்லாம அப்படியே ஓட்டிக்கிட்டு இருப்பீங்க. அதுக்காக ரகசிய வாழ்க்கைன்னா சட்டத்துக்கு புறம்பா போறீங்க அப்படிலாம் நான் சொல்ல வரல. நம்ம தெரிஞ்ச ஏதோ செஞ்சு ஒன்னும் விளங்க மாட்டேங்குது, ஏதாவது ஒண்ணு செய்யறோம்னு யார்ட்டையாவது சொல்லிட்டோம்னாலே அது விளங்க மாட்டேங்குது, சொல்லாம தான் செஞ்சு பார்ப்போமே அப்பயாவது விளங்குதா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தன்னைத்தானே மறைச்சிக்கிட்டு ஒரு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அப்படிங்கறதான் வாழ்வீங்க. இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் நடக்கும். அது மாதிரி பாத்தீங்கன்னா, ராசிக்கு மட்டும் அவர் அதிபதி இல்ல, 8ஆம் இடத்துக்கும் செவ்வாய் தான் அதிபதி. அப்ப 8க்கு அதிபதி 6ல் மறையிறார். அப்படிங்கிறது விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த விபரீத ராஜயோகத்தால கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது நல்லா அமையும். அதாவது எதா இருந்தாலும் கை மாத்தி விடுற வேலை செய்யணும். ஒரு இடம் ஒண்ணு போடுறோம், இங்கிட்டு வாங்கி இங்கிட்டு மாத்தி விடுறது, தரகு கமிஷன், புரோக்கரேஜ், ஒரு வண்டி வாகனம் வாங்கி விற்கிறது, இந்த வாங்கறது விற்கிறது, இந்த தொழில 10 ரூபா லாபம் கிடைக்கும். அது மாதிரி யாருக்காவது ஒரு ஏஜென்சி வருது, உங்க மூலியமா ஒரு வேலை வாய்ப்பு வருது, இதெல்லாம் முயற்சி செஞ்சீங்கன்னா 10 ரூபா காசு கூட கிடைக்கும். வழக்கமா நீங்க என்ன தொழில் அப்படிங்கிற செஞ்சீங்களோ அது அப்படியே கொஞ்சம் சரியும். ஆனா புது முயற்சி எடுக்கிறீங்க பாருங்க, அதுல உங்களுக்கு நல்ல வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். இல்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராசிநாதன் செவ்வாய் மாசம் தொடங்கி 14ஆம் தேதி துலா ராசிக்கு போயிடுறார். ராசிக்கு 7வது வீட்டுக்கு அவர் போறாரு. அப்ப 7ஆம் இடத்துல அவர் போகும்போது அவரோட பார்வை உங்களோட ராசியிலேயே பதியுது. ராசிநாதனோட பார்வை ராசியில விழுந்தா என்ன நடக்கும்? கல்யாணம் நடக்கும். திருமணமாகாத மேச ராசிக்காரர்கள் ஆணோ பொண்ணோ வரன் பார்க்க தொடங்கலாம். உப்பா வயசாகி போச்சு, எத்தனையோ இடத்துல போய் பொண்ணு பார்த்தேன், எத்தனையோ இடத்துல இருந்து வந்து மாப்பிள்ளை பார்த்தாங்க, அப்படியே கல்யாணங்கிறது இழுத்துக்கிட்டே போகுது. ஒன்னும் இல்லாதவங்களாம் கல்யாணம் பண்ணி குடும்பம் குட்டி ஆயிட்டான். என் கூட படிச்சவங்கலாம் பொண்ணு வயசுக்கு வந்துருச்சுன்னு வந்து பத்திரிகை வைக்கிறான். நமக்கு என்ன இன்னும் ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. சம்பாதிக்காதவனுக்கு கூட பொண்ணு கிடைச்சிருதியா, நம்மளாட சம்பாதிக்கிறவனுக்கு தான் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு இடத்துல போனோம்னா சொந்த வீடு இல்லம்பா, இன்னொரு இடத்துக்கு போனீங்கன்னா மாப்பிள்ளை கொல்லமா இருக்காரும்பா, இன்னொரு இடத்துக்கு போனீங்கன்னா வயசாகி போச்சும்பா, வயசுலயே பொண்ணு விட்டுருந்தீங்கன்னா நான் ஏன்டா வயசான பிறகும் பொண்ணு தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு நமக்கு நாமளே நொந்துகிட்டு கிடந்தவங்களுக்கெல்லாம் இப்ப கல்யாண கனவுகள் அப்படிங்கிறது நனவாகும். அப்படி ஒரு யோக அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு. அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாசம் தொடங்கி 11ஆம் தேதி
கன்னிராசியில போய் புதன் ஆட்சியாவும் உச்சமாவும் உட்கார போறாரு. இது ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. இந்த மாசம் தொடங்கி 11ஆம் தேதியே அவர் போய் உச்சமடைகிறார் அப்படிங்கிறதால கொஞ்சம் குடும்ப சுமை அப்படிங்கிறது கூடுதலா இருக்கும். நம்ம 10 ரூபா குடும்பத்துக்கு செலவு பண்ணியே ஆக வேண்டிய சூழல் அப்படிங்கிறது இருக்கும். இருந்தாலும் மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உங்களோட ராசிக்கு 6ஆம் வீட்டுல போய் மறைகிறார். அவர் ஆட்சி வீடா இருக்கட்டும், உச்ச வீடா இருக்கட்டும், அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் அவரு 6ஆம் இடத்துல மறைகிறார். அப்படிங்கிறப்ப காசு பணம் பல வழியில பையன் நிரப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. நீங்க எதிர்பாராத இனங்கள்ல இருந்தெல்லாம் காசு வரும். யார்ட்டையா எப்பயாவது கொடுத்துருப்பீங்க, நீங்களே மறந்துருப்பீங்க. ஒரு 2000 ரூபா ஒருத்தன்ட்ட கொடுத்தேன் அப்படிங்கறது மறந்து போயிருக்கும். அவங்க கொண்டாந்து இந்தா வாங்கிட்டு போனல அப்படின்னு கொண்டாந்து கொடுப்பான். பரவாயில்லடா, அர்ஜென்ட்டுக்கு எவன்ட்ட கேட்கறதுன்னு நினைச்சேன், நீயாவது கொண்டாந்து கொடுத்திய தெய்வமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில பேர் கீழே கிடந்து காசு எடுக்கலாம். அப்படியே ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தா ஒரு 500 ரூபா நோட்டு கிடந்தது, அப்படி இந்த மாதிரி கீழே கிடந்து காசு எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதெல்லாம் இந்த காலகட்டத்துல கிடைக்கும். அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தார் இல்லையா, அவரு 14ஆம் தேதி சிம்மராசிக்கு போயிடுறாரு. சிம்மராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு அவர் போறாரு. அப்படிங்கிறப்ப காசு பணத்தை அவரும் நிறைய வாரி கொடுப்பாரு. குறிப்பா பாத்தீங்கன்னா கலைத்துறை சார்ந்து இருக்கிறவங்க, கால்நடை வளர்க்கிறவர்கள், பால் தொழில் செய்யக்கூடியவர்கள், கடை வச்சிருக்கவங்க, இந்த மாதிரி ஆட்கள், சில்லறை வணிகம் செய்யக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாம் பெரிய லாபம் அப்படிங்கறத அடையலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது மாதிரி இந்த காலகட்டத்தில் 7.5 சனி அப்படிங்கிறது இருக்கு. அதை மறைக்கவோ மாற்றவோ முடியாது. 7.5 சனிங்கிறது இப்ப வக்கரமாய் இருக்கு இல்லையா. சனி பகவான் இருக்கிறதுலே மெதுவா போறவர் மந்தன். அவர் வக்கரமாய் பலம் இழந்து சுத்தமா இருந்தாரு. இப்ப மறுபடி கொஞ்சம் வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு வக்கர நிலையிலேயே. அப்ப அந்த 7.5க்கு உண்டான குணம் அப்படிங்கறத காட்டுவாரு. செலவு 10 ரூபா கூட ஆகும். விரைய சனினா வேற ஒன்றும் கிடையாது, செலவு 10 ரூபா கூட கொடுப்பாரு. அதோட உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 10வது இடத்துக்கு அவர் தான் அதிபதி, 11வது இடத்துக்கும் அதுதான் அதிபதி, 10க்கும் 11க்கும் அதிபதியான அவர் 12ல உட்கார்ந்து இருக்காரு. அப்படிங்கிறப்ப தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு நாம செலவு பண்ணலாம். செலவே பண்ணாலும் அதுக்கு உண்டான வருமானத்தையே அவர் கொடுத்துருவாரு. ஆனா செலவு வரதான் செய்யும். சுப செலவா மாத்திக்கிட்டீங்கன்னா தேவையற்ற விரைய செலவுகள் அப்படிங்கிறது இருக்காது. அது மாதிரி குரு பகவான் உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 3வது வீட்டுல மறைஞ்சு போயிட்டாரு. அந்த ஆளால நமக்கு 10 ரூபா லாபமும் கிடையாது, 10 ரூபா நட்டமும் கிடையாது. அப்படிங்கிற மாதிரி நீங்க அதை பெருசுபடுத்திக்க வேண்டியதில்லை. விஷ பாம்பு ராகு லாபஸ்தானத்துல இருக்காரு. இதுதான் உங்களுக்கு இந்த கீழே கிடந்தெல்லாம் பணம் கிடைக்கணும்ல, அதை இவரும் உறுதிப்படுத்துறாரு. ஏன்னா ராகு அப்படிங்கிறவர் மறைமுக வருமானத்தை தரக்கூடியவர். எந்த ஒரு வேலை சொன்னாலும் யாருக்கிட்டையும் சொல்லாம செய்யுங்க. 10 ரூபா வந்த பிறகு கூட சொல்லிக்கலாம், தப்பு கிடையாது. அமைதியா இருக்கணும். ஒரு வேலை ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கேன், ஜெயிச்சேன்னா ஒரு 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும், பார்ப்போம் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருந்தா ஜெயிக்கிற வரைக்கும் வெளியே சொல்லாய். இல்லைன்னா அது ஒரு திஷ்டி அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போம். ஏன்னா இந்த ராகுக்கு திஷ்டி ஆகாது. அதனால இந்த ராகு பணம் கொடுக்கணும்னா திஷ்டி படாம இருக்கிறப்பதான் கொடுப்பாரு. அப்ப எந்த வேலை செய்ய போறோம், நாம என்ன செய்யறோம், ஏது செய்யறோம்னு தெரியாமலே நீங்க பாட்டுக்கா செஞ்சுக்கிட்டு இருங்க. ஜெயிச்ச பிறகு 4 பேருக்கு உங்களால முடிஞ்சதை, இந்தாப்பா நீ ஒரு வேளை டிபன் சாப்பிடு, நீ ஒரு வேளை காபி சாப்பிடு அப்படின்னு நம்மளால முடிஞ்சதை வாங்கி கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கணும். அவ்வளவுதான் ரகசியம். காத்தா வெற்றி நமக்கே அப்படிங்கறதான் இந்த மாசம் சொல்லுது. உண்மையிலேயே நல்லா இருக்கும். நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை, எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை. நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. இந்த செப்டம்பர் மாசத்துல 7.5 சனியிலேயே இருந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். தினமும் விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு உங்களோட வேலைகளை தொடங்குங்க. அதே மாதிரி சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போடுங்க. மாற்றுத்திறனாளிகள், ஒரு கை கால் முடியாதவங்க, வாய் பேச முடியாதவங்க, காது கேளாதோர், பார்வையற்றோர், இவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கறத செய்யுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். மேசராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.